السلام عليكم ورحمة الله وبركاته. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. نحمده ونصلي على رسول الكريم. أما بعد. الباب ما جاء في سارع رسول الله صلى الله عليه وسلم. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தலைமுடியின் அளவு குறித்த ஹதீஸ்கள். இந்த பாபிலே 28வது ஹதீஸ். حدثنا محمد بن يحيى بن أبي عمر مكي قال حدثنا سفيان بن عيينة عن ابن أبي نجيه عن مجاهد عن أم هانئ بنت أبي طالب قال قدم رسول الله صلى الله عليه وسلم مكة قدمة وله الأربع غدائر. உம்மு ஹானி பின்த் அபு தாலிப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறியதாவது, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை, அதாவது மக்காவின் வெற்றியின் போது மக்காவிற்கு வருகை தந்தார்கள். அப்போது அவர்களின் தலைமுடியில் 4 சடைகள் போடப்பட்டு இருந்தன. 29வது ஹதீஸ். حدثنا سويد بن نصر قال حدثنا عبد الله بن مبارك عن معمر عن ثابت بناني عن أنس أن سرع رسول الله صلى الله عليه وسلم قال إذا أنفى في أذنين. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தலைமுடி சில வேளைகளில் அவர்களின் காது மடல்களின் பாதி வரை இருந்தது. 30வது ஹதீஸ். حدثنا سويد بن نصر حدثنا عبد الله بن مبارك عن يونس بن يزيد عن الجحري قال حدثنا عبيد الله بن عبد الله كان يسدل سرعه كان مشرقون يفرقون رؤوسهم وكان أهل الكتاب يسدلون رؤوسهم وكان يحب معافاة أهل الكتاب فيما لم يعمر فيه بشيء ثم فرق رسول الله صلى الله عليه وسلم رأسه. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு கூறியதாவது, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களின் தலைமுடியை வகுடு எடுக்காமல் தலையை சுற்றி தொங்கவிட்டு வந்தார்கள். இணை வைப்பாளர்கள் தங்களின் தலைமுடியை வகுடு எடுத்து 2ஆக பிரித்து வலப்பக்கத்திலும் இடப்பக்கத்திலும் தொங்கவிட்டு வந்தார்கள். வேதக்காரர்கள் தங்களின் தலைமுடியை வகுடு எடுக்காமல் தலையின் அனைத்து பகுதியும் சுற்றி தொங்கவிட்டு வந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்விஷயங்களில் நமக்கு இறை கட்டளை எதுவும் இடப்படவில்லையோ அவ்விஷயங்களில் வேதக்காரருடன் இணைந்து செல்வதே விரும்பி வந்தார்கள். பிறகு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களின் தலைமுடியை வகுடெடுத்து பிரித்து இரு பக்கங்களிலும் போட்டுக் கொண்டார்கள். 31வது ஹதீஸ். حدثنا محمد بن بشار قال حدثنا عبد الرحمن بن مهدي عن إبراهيم بن نافع مقي أنيس بن أنيب بن أبي نجيه عن مجاهد عن أم هانئ قال رأيت رسول الله صلى الله عليه وسلم ذا لفاعر 40. உம்மு ஹானி ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறியதாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தலைமுடியில் 4 சடைகள் போடப்பட்டு இருந்த நிலையில் நான் அவர்களை பார்த்தேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.